ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் வந்து அயில மீன் வாங்கியிருந்தேன். அதோட ஷார்ட்ஸ் வந்து வீடியோவில் போட்டிருப்பேன். இதை வந்து நம்ம வந்து எப்படி கட் பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ நான் தோல் உரித்து அந்த மாதிரி கட் பண்ணலை. தோல் உரித்தா நம்ம வந்து கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கத்திரி எடுத்துடுங்க. கத்திரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. எப்போவுமே நம்ம வந்து மீன் வந்து கட் பண்ணும்போது இந்த 2 சைடு எல்லாமே கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணால் தான் நம்ம கையில் வந்து குத்தாமலும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல் இருக்கும். இதில் வந்து ரொம்ப வந்து செதில் வந்து கிடையாது, அதனால் கொஞ்சம் தான் இருக்கும். அந்த வால் சைடில் சில மீனில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து முள் மாதிரி குத்துற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து இல்லை. நம்ம வந்து செல்லை ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா வந்து க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா தலை வேணும்னா எடுத்துடுங்க. நான் அன்றைக்கி தலை வந்து எடுக்கலை. இதை வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிடுங்க. இது வந்து கத்திரி வச்சு தான் கட் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து அருவாமனை இருந்துச்சுன்னா அருவாமனையில் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளாடி இருக்கக்கூடிய குடல் எல்லாமே நம்ம வந்து எடுத்துடலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் போட்டுவிடுங்க. சட்டியில் போட்டுட்டு கல்லுப்பு போட்டுவிடுங்க. கல்லுப்பு போட்டு ஏன் க்ளீன் பண்ணணும்னா, அந்த மீனில் இருக்கக்கூடிய அந்த தோலில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அந்த மாங்கு ஒயிட் கலரில் வந்து கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம இந்த உப்பு போட்டு நல்லா வந்து கழுவும் போது அதில் இருக்கிறது எல்லாமே போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நம்ம உப்பு போட்ட உடனே வாஷ் பண்ணணும். திரும்ப இன்னொரு வாட்டியும் வாஷ் பண்ணணும். அப்போ தான் மீன் வந்து நல்லா வந்து க்ளீனாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.